சும்மா நிக்காதீங்க சரி சாமி வாங்க, பேசுன காசை கொடுங்க டக்குன்னு கிளம்புறேன். நீ கொடுத்த வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சி இருந்தேன். நல்லாத்தான் இந்த பையில ஆடுறியா? எப்பேற்பட்ட ஒரு ஆட்டம் தலையில நிற்பான். நீ ஆடி, இந்த பிள்ளை பாடி, நாங்கெல்லாம் ஓடி. சித்தப்பா உனக்கு சித்தப்பா ஆட்டமாடி பாட்டு பாடி கொடுத்த வரவேற்பு கண்டு என் மனது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே மகிழ்ச்சியோடு மனமாறாமல் தலைவியுடைய வாழ்க்கை சந்திக்கலாமா? வர சொல்லுங்க பார்க்கலாம். அங்கேயே வாடா தங்கச்சி. வாவெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுது, மாவேணிலா உன்னை தானே வானம் தேடுது. மேலாடை மூடியே உள்ளமாய் போவதே, மேலாடை மூடியே உள்ளமாய் போவதே. வாவெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுது, வாவேணிலா. முகம் பார்க்க நீயும் முடியாமல் நானும் திரை போட்டு உன்னை மறைத்தேனாலும் ஒரு முறையிலோ திருமுகம் காணும் வரம் தர வேண்டும். எனக்கு அது போதும் உன்னை சேர. உன்னை சேர எதிர்பார்த்து உன் வீடு ஜெயமும் ஏவிலே. வாவெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுது, வாவெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுது. லலலலா லலா லலலலா லலலலா மலர் போன்ற பாதம் நடக்கின்ற போது நிலம் போல உள்ளே நாம் தாங்க வேண்டும். இடையிலாடும் உடையடியும் இனி பிரியாமல் பாடுவதில்லை உனக்காக. படி காற்றை தினம் தூது போக வேண்டினே. வாவெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுது, வாவெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுது. மேலாடை மூடியே உள்ளமாய் போவதே, மேலாடை மூடியே உள்ளமாய் போவதே. வாவெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுது, வாவெண்ணிலா. அண்ணா வணக்கம். தங்கச்சி வாடா வாடா ஆத்தா. அழைத்தீர்கள். வாழ்க பல்லாண்டு வழக்க 100 ஆண்டு, நோய் நொடி இல்லாம நல்லாரா தங்கச்சி. அப்படியே ஆகட்டும் அண்ணா. தங்கச்சி நம்ம இடத்துக்கு மேலோக வாசி பிரம்மனின் புத்திரர் நாரத மகரிஷி வந்திருக்காரு. அன்பு தங்கச்சி யாரே? சத்தியமாக ஆமாடா. இங்க நீங்க வந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்க. ஆமாடா சாமி. நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. அதனால தான் நாரத மகரிஷி இந்த இடத்துல நீங்க சந்திச்சிருக்கீங்க. ஆமாடா தா. அப்ப நீங்க எல்லாம் பார்த்துட்டு நல்ல ஆசைகள் வந்து வாங்கியாச்சு. நானும் வாங்கல. ஆமாடா. வாண்டவரை அழைத்து வாருங்களே, நான் நல்ல ஆசைகளை பெற வேண்டும். இதோ சுவாமி. சுவாமி வணங்குகிறேன். வாழ்த்துக்களை தர வேண்டும். தாங்களை வாழ்த்துவதும் வணங்குவதும் எங்களுடைய முறையாய பண்பு. அப்படினால வாழ்த்து வரவேற்பு பாடிடுவோமா? இறைவன் வருவான், அவன் எழுனை வழி தருவான். இறைவன் வருவான், அவன் எழுனை வழி தருவான். அறிவான் அவள் வீணாம் பெரும் கருணை. இறைவன் வருவான், அவன் எழுனை வழி தருவான்.
அவனை நினைக்க கைகள் அவனை வணங்க கைகள் அவனை வணங்க அவன் கருணை வழி தருவான் உள்ளம் என்னும் கோவிலை கட்டி வைத்தவன் கண்கள் என்னும் வாசலை தந்து வைத்தவன் உள்ளம் என்னும் கோயிலை கட்டி வைத்தவன் வாசலை தந்து வைத்தவன் கண்ணில் வரும் பாறை காலத்தை நாள் நல்ல நல்ல பாறை கோபத்து நாள் அன்பு என்பது நாடு ஆசை என்பது வீடு பாசம் என்பது வீடு பாசம் என்பது வீடு இறைவன் அவன் ஏருளை வெளி தருவான் அறிவான் அவள் வீணோ பெரும் கருணை இறைவன் அவன் ஏருளை வெளி தருவான் சுவாமி வணங்குகிறேன் வாழ்த்துக்களை தந்திரல வேண்டும் 2 பேரும் வர வாங்கிட்டு தங்கச்சி மங்களம் உண்டாகட்டும் வருஷம் முழுவதும் சொல்றாரு மங்களம் உண்டான பாடே கிடையாது. ஏய், ஏண்டா எந்த மங்களத்தை சொல்ற? இந்த எங்க வீட்டு பக்கத்து வீட்டு மங்களம் மேல மேல்குடி மங்கள விநாயகர் அனுக்கிரகத்தாலையும் நல்லா இருக்கடான்றத மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு அப்படி சுருக்கமா. சொல்லுங்க. சரிங்க சாமி, எனக்கு ஒரு சின்ன சங்கட்ட சாமி. உனக்கு என்னடா சங்கடம்? எல்லாத்தையும் படிச்சது உங்க அப்பாத்தே. ஆமா, பின்ன படிச்சது உங்க அப்பா, மண்ணை படிச்சது உங்க அப்பா, மரத்தை படிச்சது உங்க அப்பா, சகலம் படிச்சது உங்க அப்பா. இந்த ஆப்பிள் பழத்தை உருண்டையா படிச்சாரு உங்க அப்பா. ஆமா, தேங்காய உருண்டையா படிச்சாரு உங்க அப்பா. ஆமையா, மாதுளம் பழத்தை உருண்டையா படிச்சாரு உங்க அப்பா. என்னடா இந்த வாழைப்பழத்தை மட்டும் ஏன் நீட்டமா படிச்சாரு? ஓ வாயில வாயில இல்ல இப்படி ஒரு கேள்வி வரும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த வார்த்தை முடிச்சது அது பிடிச்சது வாழையடி வாழையாக வாழணும் இல்லையா? ஆமாங்க, அதுக்கு தாண்டா நீண்ட சுவாமி சுவாமி எனக்கு ஒரு வர வேண்டும் சுவாமி. நல்ல வார்த்தை பேச. அடுத்து ஒரு சும்மா ஒண்ணு இருந்தா இவங்களை எல்லாம் புத்தா படைச்சு என்னையெல்லாம் புத்தா படைச்சு உன்னை மட்டும் அவங்களை எல்லாம் பாம்பா படைச்சு இந்த புத்துக்குள்ள அந்த பாம்பு போயிட்டு வரணும் சுவாமி. அதை மட்டும் படைச்சு தாங்க சுவாமி. அன்பு மகளே, உன்னை நான் பாராட்டுகிறேன். சோனைய எல்லையிலே தாய் அழகுநாச்சி வாசலிலே மங்களவனுடைய அனுகிரகத்தினாலே உன் எண்ணம் போல் ஈடேறட்டும். நீங்களும் நீ சொன்னீங்க இல்லையா? சொல்லுங்க சார். உண்மையிலேயே உன்னை புத்தா படைச்சு இவங்களை மட்டுமா? ஏற்கனவே இந்த புத்துக்குள்ள எத்தனை பாம்பு இருக்க யாரு கண்டது? இந்த புத்துக்குள்ள நீங்களும் ஒரு பாம்பா விளையாட்டு பருவங்க தலைவின் வரவேற்பு கண்டு